வணக்கம். இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறோம். சொல்லப்போனால் யூடியூப்பில் சோசியல் மீடியாவில் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய வார்த்தையாக இந்த காப்பிரைட் அப்படிங்கிறது இருக்குது. இப்போ ரீசெண்டாக மிஸ்டர் ஜிகே ஒரு வீடியோ போட்டிருந்தார். அதில் ஒரு சாமியார் ஒரு கருத்தை சொல்கிறாரு. அந்த கருத்துக்கு இவர் ஒரு எதிர்கருத்தை பதிவு பண்ணுறாரு. ஆனால் அந்த எதிர்கருத்தை தாங்கிக்க முடியாமல் என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபோன் பண்ணி இந்த மாதிரி காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுப்போம் அப்படின்னு அவங்கள த்ரெட்டன் பண்ணுறாங்க. இது முதல் தடவை நடக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. அவருக்கு ஏற்கனவே லீகலாக சில பிரச்சனைகளை கொடுக்கறது இதெல்லாம் தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்திருக்கு. ஆனாலும் நிறையா சேனல்களுக்கு இந்த பிரச்சனை பாஸ்ட்டில் இருந்துகிட்டே இருந்திருக்கு. குறிப்பாக அந்த பாத்ரூம் டூர்னு ஒன்று போட்டாங்க, அதில் ஒரு காப்பிரைட் சிக்கல், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்தது. இந்த காப்பிரைட்னா என்ன, இது ஏன் இவ்வளோ பெரிய சிக்கலாக இருக்குது, இந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக் அடிக்கிறதுல ஒரு நியாயம் இருக்கா இல்லையா, அதனுடைய மோட்டிவ் என்னவா இருக்குது, இப்படி பல விஷயங்களை இந்த வீடியோவில் நம்ம பேசி ஆராய போகிறோம். லெட்ஸ் கோ டு தி ஷோ. முதல்ல காப்பிரைட் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதாவது அறிவுசார் சொத்துரிமை அப்படின்னு ஒன்று இருக்குது. நம்ம வச்சுருக்கிற வீடு, நிலம், நகை, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அசட்டாக பார்க்கப்படுது. ஆனால் அறிவை பயன்படுத்தி நம்ம உருவாக்கக்கூடிய ஒரு மியூசிக்காக இருக்கட்டும், கவிதையாக இருக்கட்டும், இல்லை ஒரு நாவலாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் க்ரியேட் பண்ணக்கூடிய இந்த வீடியோக்களாக இருக்கட்டும், இப்படி கஷ்டப்பட்டு நாம் ஒரு படைப்பை உருவாக்குறோம். அந்த படைப்பை வேறு யாரோ பார்த்துட்டு அப்படியே காப்பி பண்ணி அவங்களுடைய படைப்பு மாதிரி பயன்படுத்திப்பாங்க இல்லையா. அதன் மூலமாக அவங்க பெருமளவு பணம் சம்பாதிக்க ஆரம்பிப்பாங்க. ஆனால் நியாயமாக அந்த பணம் நமக்கு சேர வேண்டிய பணம், இதை அவங்க பயன்படுத்திக்கிட்டு நமக்கு சேர வேண்டிய பணத்தை அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்களே அப்படின்ற ஒரு அநியாயம் ஏற்படும். இந்த அநியாயத்திலிருந்து உங்களை காப்பதற்காக தான் இந்த இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட், அதில் இந்த காப்பி ரைட், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. இப்போ ஒரு படைப்பை நம்ம உருவாக்குறோம், அந்த படைப்பின் மீதான உரிமை நம்மக்கிட்ட தான் இருக்குது. வேறு யாருக்கும் அந்த படைப்பை நம்ம விட்டு தரலை. எழுத்துப்பூர்வமாக இந்த படைப்பை நீங்களே பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு நம்ம கொடுக்கலன்னா, நாம் தான் தார்மீகமாக அந்த படைப்பினுடைய ஓனர், காப்பிரைட் ஓனர். இப்போ இந்த படைப்பு திருடப்படாமல் இருக்கிறதுக்காக தான் இப்படிப்பட்ட சட்டங்களும் இந்த மாதிரியான நடைமுறைகளும் இருக்குது. ஆனால் இவங்க கொடுக்குற இந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக் அப்படிங்கிறது என்னவா இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். சரி, மிஸ்டர் ஜிகே என்ன சொன்னார், அந்த சாமியார் என்ன சொன்னார்? அந்த சாமியார் சொன்னது ஹோம் ஸ்கூலிங் பண்ணுங்கள், நீங்கள் வீட்டிலே பிள்ளைங்களை வச்சு பாடம் எடுங்க, ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்பாதீங்க, தரித்திரம் ஆக்காதீங்க, அந்த மாதிரி ரொம்ப கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி அதை சொல்லியிருந்தார். அதை சொல்கிறதுக்கு அவருக்கு உரிமை இருக்குது. ஆனால் அந்த கருத்துக்கு எதிர்கருத்து சொல்கிறதுக்கு நமக்கு உரிமை இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? அப்போது அந்த கருத்துக்கு எதிர்கருத்து தெரிவிக்கும் போது அவருடைய பேரை பயன்படுத்தி எதிர்கருத்து தெரிவிக்கிறோம், அல்லது அவருடைய புகைப்படத்தை காட்டி, இல்லை அவர் பேசுகிற அந்த வீடியோவே காட்டி பாருங்கள் இப்படி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கமெண்ட்டை சொல்கிறோம், அதை கிரிட்டிசைஸ் பண்ணுறோம். இந்த எதிர்கருத்தை தாங்கிக்க முடியாத சாமியார் என்ன பண்ணணும்னா, நீங்கள் என்ன இப்படி சொல்கிறது, அதெல்லாம் உண்மை கிடையாது அப்படின்னு அவர் ஆர்கியூமெண்ட்டுக்கு வரணும். திஸ் இஸ் வேர் த ஸ்ட்ராமன் ஆர்கியூமெண்ட் ஸ்டார்ட்ஸ். அதாவது அவர் எதிர்க்க வேண்டியது அந்த கருத்தை விட்டுட்டு, அந்த கருத்தை சொல்லக்கூடிய மிஸ்டர் ஜிகேவோ இல்லை வேறு யாரோ ஒரு யூடியூபர் இருக்கார் பாருங்கள், அவர் ஒரு பிளாட்ஃபார்மில் உட்காந்து தானே பேசுகிறாரு. அப்போது அவரை நம்ம முடக்கினா இந்த மாதிரியான கருத்துக்கள் வராமல் இருக்கும்ல. அப்போ அதுக்காக இந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக்கை பயன்படுத்தி அவங்கள தூக்கி போட்டு அடிக்கலாம், மிதிக்கலாம். அதாவது அந்த காலத்தில் இந்த கன்று யூஸ் பண்ணுறது, கத்தி யூஸ் பண்ணுறது, அதெல்லாம் ஒரு ஆயுதம்னா இப்போ புதுசாக ஒரு ஆயுதம். இது காப்பிரைட் ஸ்ட்ரைக். யூடியூப் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு ஆயுதம். அதாவது நம்மளுடைய படைப்பு திருடப்படாமல் இருக்கிறதுக்காக இந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக் அப்படின்றத கொடுக்கலாம். ஆனால் அதை அவன் வெரிஃபை பண்ணுவானா, இதெல்லாம் சரியா, அவங்க சரியாக தான் கொடுத்துருக்காங்களா, அதெல்லாம் வேலை கிடையாது. இந்த வீடியோவில் என்னுடைய வீடியோ இருக்குது, என்னுடைய இமேஜ் இருக்குது, சட்டப்படி எனக்கு உரிமை உள்ள ஒரு மெட்டீரியலை எடுத்து அவங்க வீடியோ பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நான் காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுக்குறேன் அப்படின்னு நீங்கள் காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்தீங்கன்னா தாராளமாக அந்த பிளாட்ஃபார்ம்லேருந்து வீடியோவை ரிமூவ் பண்ணிடும். அதாவது நீங்கள் என்ன ரீசனுக்காக காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுக்குறீங்க, அதில் முகாந்தரம் இருக்கா, இது ஃபேர் யூஸ் பாலிசி இல்லையா, அதெல்லாம் பார்க்காது, அவன் ரிமூவ் பண்ணிடுவான். இந்த ஃபேர் யூஸ் பாலிசின்னு ஒன்று இருக்குது. அதாவது யூடியூப்லேயோ இல்லை வேறு எங்கேயோ யாரோ ஒரு கருத்து தெரிவிக்கிறாங்க, ஒரு சினிமாவாக கூட இருக்கட்டும், அந்த வீடியோவையோ அந்த சினிமா காட்சியவோ நம்ம அப்படியே இன்டர்நெட்டில் பதிவு பண்ணால் அதுக்கு பேர் தான் காப்பிரைட் இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட். ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னா, நம்ம அப்படியே பதிவு பண்ணுறது கிடையாது. அந்த காட்சிகளையோ இல்லை அவர் பேசின வீடியோவே எடுத்து அதில் என்ன மாதிரி பேசியிருக்காங்க, இது சரியா தவறா, இது லாஜிக்கலாக கரெக்டா, இதில் எவ்வளோ அபத்தம் இருக்குது அப்படின்னு அதை கிரிட்டிசைஸ் பண்ணி பேசுகிறோம் இல்லையா. அதாவது அவங்க கண்டென்ட்டோட நம்ம ஒரு கண்டென்ட்டை புதுசாக உருவாக்குறோம். கண்டென்ட் நம்மளு தான், ஆனால் கான்டெக்ஸ்ட் என்ன, சாமியார் இப்படி பேசியிருக்காருன்னா எந்த சாமியார், யாரை பற்றி பேசுகிறீங்கன்னா எனக்கு தெரியலையே அப்படிம்பாங்கல்ல. இப்போ அந்த கான்டெக்ஸ்ட் புரியணும்ல, அதனால் அதை பயன்படுத்துகிறோம். மற்றபடி இது நம்மளுடைய படைப்பு தான். அவங்களுடைய படைப்பில் இருந்து நாம் ஒரு விஷயத்தை கான்டெக்ஸ்ட்டை எடுத்து அந்த கான்டெக்ஸ்ட்டுக்கு பதில் சொல்கிறோம். அப்போ அது எப்படி காப்பிரைட் இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் ஆகும்? அதுக்கு பேர் ஃபேர் யூஸ்.
யூடியூப்பில் ஃபேர் யூஸ் பாலிசி அப்படின்னு ஒன்று இருக்குது. நிறையா பேருக்கு ஃபேர் யூஸ்னால் என்ன அப்படின்னு எஜுகேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இது எஜுகேட் பண்ணக்கூடிய குரூப்பு கிடையாது. இந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக்கை வந்து இந்த ரீசனுக்காக நான் தூக்குறேன் அப்படின்றவங்கள நீங்கள் எஜுகேட் பண்ண முடியாது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அவங்க தெரிந்தே தானே அதை செய்கிறார்கள். தெளிவாக சொல்லியாச்சு. காப்பிரைட்டுன்றது எதுக்கு இருக்குது? நம்மளுடைய படைப்பை பாதுகாத்துக்கிறதுக்காக இருக்குது. இப்போ சாமியாரனுடைய வீடியோ போட்டு லட்ச லட்சமாக சம்பாதிச்சிட போகிறீங்க? இல்லை. அப்போ அங்கே என்ன நடக்குதுன்னா, சாமியார் ஒரு கருத்தை சொன்னார், அந்த கருத்தின் மீது நீங்கள் எதிர்கருத்தை வச்சிங்க. சாமியாரே எதிர்த்து பேசிட்டியா நீ? ஐயோ, சாமியாரே எதிர்த்து பேசுகிறீங்க. ஸோ சாமியாரனுடைய இமேஜுக்கு டேமேஜ் வந்து விட்டதாக அவங்க கருதுகிறாங்க. அந்த டேமேஜ் கண்ட்ரோலை சரி செய்வதற்காக இப்படி ஒரு நடவடிக்கையை கையாள்கிறார்கள். இது வந்து எத்திக்கலா? கண்டிப்பாக எத்திக்கல் கிடையாது. இது ஒரு பிராடுத்தனம். சரி, இது பிராடுத்தனம்னா இந்த பிராடுத்தனத்தை எப்படி முறியடிக்கிறது? ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கோர்ட்டுக்கு போய் அவங்க கூட சண்டை போட வேண்டியது தான். இப்போ கோர்ட் கேசஸ்லாம் உடனே வந்து அடுத்த மாதம் உட்காந்து கேட்டுருவாங்க. எப்படி விஜயனுடைய ஜனநாயகன் படத்துக்கு எப்படி தள்ளி போயிட்டுருக்குது. அப்போ நம்ம மேட்டர்லாம் எப்படி? அது 5 வருஷம் ஆகும், 8 வருஷம் ஆகும், 10 வருஷம் கூட ஆகலாம். வெயிட் பண்ணலாம். நம்ம வாழ்கிறதே கொஞ்சம் வருஷம்தான். ஏதோ யூடியூப்பில் ஒரு 4 விஷயம் பேசுகிறோம், ஏதோ மக்கள் பார்க்குறாங்க, அதன் மூலமாக கொஞ்சம் சம்பாதிக்கிறோம், இல்லை ஏதோ சொச்சம் ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கிறோம், 4 பேருக்கு 4 விஷயத்த சொல்கிறோம் அப்படின்ற ஒரு மனநிறைவு கிடைக்குது. அவ்வளோதானே தவிர இங்கே உட்காந்து கோர்ட்டு கேஸ்னு சண்டை போட்டுட்டு இருக்கிறதுக்காக நம்ம வந்திருக்கிறோம். அப்போ இதை என்ன தான் பண்ணுறது? அப்போ இந்த கோர்ட்டுக்கு போயிட்டு அவங்க கூட சண்டை போட்டுக்கிட்டு இவங்க என்னுடைய வீடியோவை ரிமூவ் பண்ணது வந்து சட்டப்படி தவறுங்க, அது பண்ணக்கூடாதுங்க, இது ஃபேர் யூஸ் தாங்க அப்படின்னு அவங்ககிட்ட சண்டை போட்டு இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு பல வருஷம் அவன் யார் வரப்போகிறா? யாரும் வரப்போகிறது கிடையாது. வேலை வெட்டிலாம் விட்டு யார் வரப்போகிறா அப்படின்ற தைரியத்தில் எடுக்கக்கூடிய ஆயுதம் தான் இந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக்கு. இது வந்து நிறையா சேனல்ஸ்க்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது. யாரையாவது கிரிட்டிசைஸ் பண்ணி ஒரு வீடியோ போடுவாங்க, ஆனால் அவங்களுக்கு ஒரு கால் வரும். யார்கிட்டேருந்து வரும்னா அந்த சேனலுடைய ஓனர்கிட்டேருந்து வராது, யாராவது ஒரு ஏஜென்ட்கிட்டேருந்து வரும். அதாவது அவங்களுடைய சேனல் நாங்கள் தான் மேனேஜ் பண்ணுறோம், நாங்கள் மல்டி சேனல் நெட்வொர்க்கு, எங்களோட ஏஜென்சி பேர் இது, நாங்கள் தான் அவங்களுடைய சேனலினுடைய எல்லா விஷயங்களும் கவனிக்கிறோம், அவங்க காப்பிரைட் விஷயத்தெல்லாம் நாங்கள் தான் மேனேஜ் பண்ணுறோம், அதனால் நீங்கள் ரிமூவ் பண்ணுங்கள், இல்லைனா காப்பிரைட் கொடுத்து அந்த வீடியோவை நாங்கள் யூடியூப்பில் ரிமூவ் பண்ண வைப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படி தனிநபர்களினுடைய இமேஜை சேவ் பண்ணுறதுக்காக, டேமேஜை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இப்படி காப்பிரைட் அப்படின்ற டூலை எடுத்து நான் பயன்படுத்திப்பேன், அது எத்திக்கலாக இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அதை நான் செஞ்சு கொடுப்பேன் அப்படின்னு சில ஏஜென்சிஸ் வந்து ரொம்ப தீவிரமாக இருக்காங்க. அவங்களுக்காக அவ்வளோ இறங்கி வேலை செய்கிறாங்க. தெரில எனக்கு அந்தளவுக்கு வந்து அவங்களுக்காக வேலை செய்யணும்னு என்ன இருக்குதுன்னு கேட்குறேன். இல்லைங்க, இது தவறுங்க, இது காப்பிரைட்டில் வராதுங்க, அதெல்லாம் கிடையாது, நாங்கள் அடிக்கலாம் ப்ரோ. இந்த மல்டி சேனல் நெட்வொர்க் அவங்களுடைய காப்பிரைட்டை மேனேஜ் பண்ணுற ஏஜென்ட்ஸ்கிட்ட நான் எனக்கு ஒரு கேள்வி வைக்கிறேன். யாருக்காகவோ காப்பிரைட் ஸ்ட்ரைக்கு கொடுக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல, இப்போ உங்காலே ஏன் அவங்க கூட வேணாம், இந்த சாமியாரே வச்சுக்கலாம். இந்த சாமியார் வந்து யாருனுடைய தனிநபர்னுடைய பேரும் குறிப்பிட்டதே கிடையாதா? அவங்களுடைய பேரை குறிப்பிட்டு இல்லை ஏதோ ஒரு ஷோவை குறிப்பிட்டு இந்த மாதிரி உங்கள் வீடியோவெல்லாம் நான் பார்க்குறேன், இது நல்லா இருக்குது அப்படிலாம் பேசுனது கிடையாதா? அவங்க நினச்சா காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுக்கலாமா கேட்குறேன். பேரை பயன்படுத்தினா காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுப்பேன், இமேஜை பயன்படுத்தினா காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுப்பேன். என்னது இது? ஏன்னா இது சில்லறத்தனமாக இருக்குது. குழந்தைங்க கூட இப்படி அடிச்சுக்கிட்டு விளையாடாதுங்க. இதில் சாமியார்னு சொல்கிறீங்க. சாமியார்னா எவ்வளோ மெச்சூரிட்டி இருக்கணும் உங்களுக்கு? இல்லை, நான் கேட்குறேன், அதுக்கான இலக்கணத்தை சொல்கிறேன். நான் சாமியாருங்க எப்படி இருக்கிறாங்கன்னு தெரியுது, ஆனால் அந்த இலக்கணம் என்ன? என் வீடியோவை பயன்படுத்தி இவங்க லட்சமாக சம்பாதிக்க போகிறாங்க, அதனால நான் காப்பிரைட் டூலை யூஸ் பண்ண போகிறேன். சாமியாருக்கு காசை பற்றிய கவலை பார்த்தீங்களா? இது என்னது? இதுக்கு பேர் தான் சாமியார் தனமா? இதுக்கு பேர் தான் துறவா? இதுக்கு பேர் தான் வந்து என்னடா எனக்கு புரியலடா. இது வந்து இந்த சாமியார்னுடைய பிரச்சனை மட்டும் கிடையாது. இந்த தமிழ் சமூகத்தில் இந்த சோசியல் மீடியாவில் இயங்கக்கூடிய நிறைய பேருனுடைய உளவியல் பிரச்சனை அது. அவங்களுக்குன்னு ஒரு இமேஜை வச்சுருக்காங்க, டேங்கப்பா இப்படி கட்டி தூக்கி மேலே வச்சுக்கிறாங்க நம்மளுடைய இமேஜை அப்படின்னு. ஆனால் பெரிய பெரிய யூடியூபர்ஸ் நிறைய பேர் மேலே நிறைய பேர் கமெண்ட்ரி கொடுக்குறாங்க, கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. ஆனால் எப்பயுமே அவங்க அந்த காப்பிரைட் டூலை யூஸ் பண்ணது கிடையாது. அந்த விஷயத்தில் அவங்கள பாராட்டணும். அவங்களுக்கும் நமக்கும் நிறைய முரண்பாடுகள் இருக்கலாம், பொலிட்டிக்கலி ஐடியாலஜிக்கலி இருக்கலாம். பட் ஆனால் இந்த மாதிரி காப்பிரைட் டூலை இப்படி சில்லறத்தனமாக பயன்படுத்தலாம் அப்படின்ற மாதிரியான எண்ணம் அவங்கக்கிட்ட இல்லை. அந்த லெவலில் அவங்க கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக இருக்காங்க அப்படின்றத பாராட்டலாம். ஆனால் அவங்ககிட்டருந்து இதையாவது கற்றுக்கோங்களேன் அப்படிங்கிறேன். சாமியாருக்கும் சொல்கிறேன், இன்னும் சில பேர் இருக்கீங்களே, உங்களுக்காக ஆள் அனுப்பி அங்கே போய் கொஞ்சம் கேளு, கொஞ்சம் பிளாக்மெயில் பண்ணு, கொஞ்சம் த்ரெட்டன் பண்ணு அப்படின்னு அனுப்புறீங்கல்ல, என்னைக்கு பெரிய மனுஷனாக ஆக போகிறீங்க? சரி, இப்போ சோசியல் மீடியாவில் உங்களை பற்றிய ஒரு கருத்து போட்டதுனால காப்பிரைட் ஸ்ட்ரைக்கை பயன்படுத்தி அதை ரிமூவ் பண்ண வச்சாச்சு, டேமேஜை கண்ட்ரோல் பண்ணியாச்சு. சரிங்க ஐயா, நான் ஒரு கேள்வி கேட்குறேன். இந்த பத்திரிகையில் எழுதுகிறாங்கல்ல, இந்த பத்திரிகையில் மேகசின்ஸ்லாம் எழுதுகிறாங்களே,
இல்லை இந்த டெலிவிஷன் மீடியாவிலலாம் அவங்கள பற்றி நியூஸ்லாம் போடுறாங்களே, அதெல்லாம் எந்த காப்பிரைட் டூலை வச்சு நீங்கள் ரிமூவ் பண்ணீங்க? எந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக்கை யூஸ் பண்ணீங்க? இல்லை கோர்ட்டில் காப்பிரைட் இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட்டு ஏதாவது கேஸ் போட்டிருக்கீங்களா? சொல்லுங்கள், ஏன் போடல? அப்போ உங்களுடைய நோக்கம் வந்து காப்பிரைட்டு காப்பாற்றணுன்னுலாம் கிடையாது. உங்களை பொறுத்த வரைக்கும் இவன் யார்? காமன் பப்ளிக்குங்க. அவன் வந்து சோசியல் மீடியாவில் ஒரு அக்கௌண்ட்டை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பேசுகிறான். அவனெல்லாம் இப்படி தான் ட்ரீட் பண்ணணும், இப்படி தான் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு அடியாள்தனம் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. ஏன் சில பல வருடங்களுக்கு முன்னாடி ஒரு சாமியார் பற்றிய ஒரு அந்தரங்க வீடியோ கூட வெளியே வந்துச்சு. அது டிவியில் தான் வந்துச்சு. அது பல சமூக வலைதளங்களில் லீக் ஆச்சு. இன்னமும் பல இடங்களில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான வீடியோக்கள் இருக்குது. அதெல்லாம் எந்த காப்பிரைட் டூலை பயன்படுத்தி நீங்கள் ஸ்ட்ரைக் அடிச்சிங்கோ, இல்லை அது நானே கிடையாது அது பொய் அப்படின்னாலும் பேரையே பயன்படுத்த விட மாட்டேங்கிறீங்களே, எந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக், ஏன் காப்பிரைட் ஸ்ட்ரைக் அடிக்கல அப்படின்ற கேள்வியை உங்கள் முன்னாடி வைக்கிறேன். அதாவது காப்பிரைட் ஸ்ட்ரைக்கு, காப்பிரைட் டூல் அப்படின்றது ஒரு நல்ல ஆயுதம் தான் அவங்களுக்கு. அதை எங்கே பயன்படுத்தணும், யார்கிட்ட பயன்படுத்தணும் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுருக்காங்க. இப்படி இந்த காப்பிரைட் டூலை பயன்படுத்துறது ஒரு நல்ல நடைமுறையா? இப்படி எல்லாருக்கும் ஒரு சோசியல் மீடியா அக்கௌண்ட் வச்சுக்க வேண்டியது. இப்போ எடப்பாடி பழனிசாமி ஒரு சோசியல் மீடியா அக்கௌண்ட் வச்சுருக்காரு, ட்விட்டரில் வச்சுருக்காரு, இன்ஸ்டாகிராமில் வச்சுருக்காரு, யூடியூப்பில் வச்சுருக்காரு. இல்லை தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வந்து ஒரு ட்விட்டர் அக்கௌண்ட் வச்சுருக்காரு, மோடி வச்சுருக்காரு, இல்லை நம்ம தாவேக தலைவர் விஜய் வச்சுருக்காரு, சீமான் வச்சுருக்காரு. இப்போ இவங்கெல்லாம் வந்து அவங்கள பற்றி எதிர்க்கிறது யாராவது இன்டர்நெட்டில் தெரிவித்தாங்கன்னா அதே காப்பிரைட் ஸ்ட்ரைக் டூலை பயன்படுத்தலாங்களா? சரியாக போயிருங்களா? சமூகத்தில் எந்த பிரச்சனையுமே இருக்காதுங்களே. யாரையும் யாரை பற்றியும் பேசவே வேணாம். நீ உன்னை பற்றி பேசிக்க, சமையல் செஞ்சு வீடியோ போட்டுக்க, இல்லை அதுவும் பத்தலையா ஏதாவது ஸ்கின் ஷோ பண்ணி எப்படியாவது அந்த மாதிரி சம்பாரிச்சுக்க. ஒன்லி ஃபேன்ஸ் எதுக்கு கிடக்குது? இங்கே வந்துரு. இந்த பிளாட்ஃபார்மே அதுக்கேற்ற மாதிரி மாற்றிடுவோம், வடிவமைச்சிருவோம். ஆரோக்கியமாக ஏதோ ஒரு 4-5 பேர் தான் இங்கே உட்காந்து ஏதோ கருத்து ரீதியான கிரிட்டிசிசமை, கருத்து ரீதியான விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அவளையும் இந்த மாதிரி உதச்சி தள்ளிவிட்டு கடைசிட்டில் இது எல்லாத்தையுமே ஒன்லி ஃபேன்ஸாக மாற்றலாம் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்காங்க போல இருக்கு. ஏற்கனவே ஃபுஜிட்டிவ் எப்படி சட்டத்தின் பார்வையில் மறைந்து வாழ்ந்து கொண்டு இருக்கும் நபர், ஆனால் காப்பிரைட் ஸ்ட்ரைக்கை பயன்படுத்தி பாக்ஸிங்க்கு நான் ரெடி, நீங்கள் ரெடியா? முதல்ல நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு சொல்லுங்கள், உங்கள் லொக்கேஷன் அனுப்புங்க. அதாவது இந்த உலகத்தில் நாம் வந்து ஒரு பெரிய மனுஷர், நான் தாண்டா கடவுள் அப்படின்ற மாதிரியான அப்படி டாப்பில் உட்காந்துருக்கிற மனுஷர். அப்படி இருக்கிற மனுஷன் ஒரு கருத்தை சொல்கிறான், அந்த கருத்தை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறது இல்லாமல் எதிர்த்து கேள்வியாக கேட்குறீங்க, கேள்வி ராஸ்கல். அப்போ இப்படி தான் காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுப்போம். அதுக்கு நீங்கள் வந்து உங்கள் கண்ணாடி முன்னாடி நின்று உங்ககிட்டயே பேசிக்கணும். நீங்கள் வெளியில் வந்து சமூக வலைத்தளத்தில் மற்றவங்ககிட்ட என்ன கருமத்தையாவது கொட்டி வைப்பீங்க, அதை கேட்டுக்கிட்டு அப்படியே போகிறதுக்கு இது ஒன்றும் உங்கள் மடம் கிடையாது. அது என்ன, ஸ்கூலுக்கு பிள்ளைங்களை அனுப்பாதீங்க. முதல்ல இந்த ஸ்கூலுக்கு பிள்ளைங்களை அனுப்பாதீங்க அப்படின்னு முன்வைக்கக்கூடிய வாதங்களையே ரொம்ப கிரிமினல் அஃபென்ஸாக பார்க்கணும். அதாவது இந்திய அரசியல் சட்டமே வந்து என்ன சொல்லுதுன்னா, இத்தனை வயதுக்குட்பட்ட இந்த குழந்தைகளுக்கு எஜுகேஷன் அப்படின்றது அவங்களுடைய உரிமை அப்படின்னு சொல்லுது. அந்த உரிமையை வந்து வேணாம், அதெல்லாம் தேவையில்ல, ஸ்கூலுக்கு அனுப்பாதீங்க அப்படின்னு பேசுகிறதையே குற்றமாக அறிவிக்கணும். இல்லை அது ஏன் அவ்வளோ ஒரு சீரியஸான அஃபென்ஸாக பார்க்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, இவங்க கிட்ட நிறைய குழந்தைகள் இருக்காங்க, ஸ்கூலுக்கு போக வேண்டிய வயசில் இருக்கிற குழந்தைங்க. எப்படி ஒரு ஸ்கூலுக்கு போக வேண்டிய வயசில் இருக்கிற குழந்தைங்களை வந்து யாரோ வந்து வீட்டுக்குள்ளார அடைச்சி வச்சு அவனுக்கு ஸ்கூலுக்கு அனுப்பாமல் அவனுக்கு தேவையான இந்த கல்வி அறிவு அப்படின்ற ரைட்ஸை வந்து கொடுக்காம அதை தடுக்கிறது எவ்வளோ பெரிய குற்றமோ, அப்போ மடத்துக்குள்ளார வச்சு அது நடந்தாலும் அது எவ்வளோ பெரிய குற்றமாக பார்க்கணும். அப்போ அந்த கான்டெக்ஸ்டில் தான் சொல்கிறேன் நான், இந்த மாதிரி பேசுகிறதையே முதல்ல குற்றமாக பார்க்கணும். ஒரு குழந்தை வந்து இந்த வயசுலேருந்து இந்த வயசு வரைக்கும் அந்த ஸ்கூலுக்கு போனால் அங்கே இருக்கிற குழந்தைங்களோட அது சோசியலைஸ் ஆகும். இல்லை அது போக முடியலைனாலும் அப்போவும் ஸ்பெஷல் ஸ்கூல்ஸு அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை பயன்படுத்திக்கிட்டு அந்த குழந்தைய எப்படியாவது அடுத்த ஸ்டேஜுக்கு நகர்த்தணுமே தவிர அதை வந்து அப்படியே ஸ்டாக்னண்ட்டாக தங்க வைக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணக்கூடாது. ஏற்கனவே சாதி மதம் இப்படி பிரிஞ்சு கிடக்கிற இந்த மனித சமூகத்தில் இவங்களை ஓரளவுக்கு ஒன்றிணைக்கக்கூடிய இடங்களாக இந்த ஸ்கூல் காலேஜஸ் இதெல்லாம் இருக்குது. ஆனால் அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு ஒரு சாமியார் பேசுகிறதுக்கு எதிர்க்கிறது தெரிவித்தா காப்பிரைட் சம்பாதிக்கிறீங்க. நீங்கள் என் பேரை பயன்படுத்தி ₹1,00,000 வந்துச்சு இல்லை உங்களுக்கு? இப்போ நீங்கள் என் பேரை பயன்படுத்துறதுனால தானே வந்துச்சு. சாமியார் நீங்கள் வந்து ஒரு 4 பேர்கிட்ட பேசுகிறீங்க, அதை வந்து உங்கள் மடத்தில் பேசுகிறீங்கன்னா கூட அது வேறு விஷயம். யூடியூப்பில் பேசுகிறீங்க, அதை வந்து இத்தனை லட்சம் பேர் பார்க்குறான், அதை பார்க்குறது மூலமாக உங்கள் சேனலில் ஆட்ஸ் வருது, அதன் மூலமாக நீங்கள் சம்பாதிக்கிறீங்க. இந்த சமூக வலைத்தளத்தை பயன்படுத்தி தானே சம்பாரிச்சிங்க. அந்த 1,00,000 பேர் பார்க்குறான்ல, அவனை தானே பயன்படுத்தி நீங்கள் சம்பாரிச்சிங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன், அந்த 1,00,000 பேர்லேருந்து ஒருத்தன் எந்திரிச்சு கேள்வி கேட்குறான், சாமியாரே இப்படி சொல்கிறீங்களே இது சரியா, இது தப்பு தானே, இப்படி சொல்லாதீங்க அப்படின்னு கேட்குறப்போ
அது எப்படி நீ என்னை எதிர்த்து பேச முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நீங்கள் உண்மையிலேயே சாமியாரா? இந்த மாதிரி நிறைய அபத்தங்களை இன்டர்நெட்டில் நிறைய பேர் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. சொல்லப்போனால் இப்போ ரீசெண்டாக கூட ஒரு பொண்ணு வந்து வெயிட் லாஸுக்காக ஒரு கெமிக்கல் பொருளை டாக்டர்னுடைய பரிந்துரை இல்லாமல் எடுத்துக்கிட்டாங்க. அதனால் அவங்க உயிரிழந்தும் போயிட்டாங்க. இதை எடுத்துக்கிட்டால் வெயிட் லாஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டால், நான் வந்து யூடியூப்பில் பார்த்தேன், அங்கே ஒருத்தர் பேசினார் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இந்த மாதிரி இன்டர்நெட்டில் ஏகப்பட்ட பேர் பேசுகிறப்போ இதையெல்லாம் சுட்டி காமித்து இதை தயவு செய்து பண்ணாதீங்க, மருத்துவர்களுடைய பரிந்துரை இல்லாமல் நீங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு தீங்கு தான் நேரும், உங்களுடைய உடல்நிலை கெட்டு போவோம் அப்படின்னு பேசுறது, இந்த மாதிரி அறிவுரை சொல்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை நம்மளுடைய அறிவை கொண்டு எதிர்கொள்கிறது, இல்லை அந்த மாதிரியான தப்பான வீடியோக்கள் மற்றவங்ககிட்ட போயிடக்கூடாது அப்படின்ற ஒரு நல்லெண்ணத்தில் பேசுறது நம்மளுடைய அடிப்படை கடமை இல்லையா? இப்போ அதை தானே செய்கிறோம். இந்த மாதிரியான நபர்கள், இவங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த பாசிச மனநிலை, இதெல்லாம் நீங்கள் கணக்கில் கொண்டு தான் இவங்களெல்லாம் எதிர்கொள்ளணும். ஒரு கண்டென்ட்டு அதை இன்டர்நெட்டில் எதிர்கருத்தா தெரிவிக்கிறாங்க, இன்டர்நெட்டில் நம்மளை வந்து அவங்க அட்டாக் பண்ணுறாங்க. அதாவது அவங்கள கிடையாது, கருத்துக்கு தான் எதிர்கருத்து தெரிவிக்கிறோம், அதுவே கூடாது அப்படின்னு செயல்படுறாங்கன்னா, அதே கண்டென்ட் நாளைக்கு காலையில் பத்திரிக்கையாக வருது, நாளைக்கு மேகசினில் பிரிண்ட் ஆகி வருது, என்ன பண்ணுவீங்கோ? அப்போ அந்த மாதிரியான விஷயங்களை தமிழ் சூழல் உருவாக்கணும். இந்த ஷோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் வேறு ஒரு கண்டென்ட்டோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நிறைய பேர் சூப்பர் தேங்க்ஸ் மூலமாக எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, பை மீ காஃபி மூலமாக சப்போர்ட் பண்ணுறீங்க. போன வீடியோவில் UPI QR கோடை கூட கொடுத்தேன், அதை வச்சு நிறைய பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. திரும்பவும் அந்த UPI QR கோடை கொடுக்குறேன், அதை பயன்படுத்தி நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பண்ணலாம். இல்லை சூப்பர் தேங்க்ஸ், பை மீ காஃபி அந்த மாதிரியான விஷயங்கள்னால் யூடியூப்பில் கீழே இருக்கிற அந்த டிஸ்கிரிப்ஷன் அல்லது இந்த சூப்பர் தேங்க்ஸ் இதை பயன்படுத்தி நீங்கள் ஹெல்ப் பண்ணலாம். அடுத்த தடவை மீண்டும் வேறு ஒரு கண்டென்ட்டோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். What did you do?